ஒரு ரயோபியில் ஒரு சின்ன ப்ரெஷர் செட்டிங் ஸ்மால் சஜஷன். ஆக்சுவலாக இங்கில் ரோட வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இம்ப்ரெஷன் லிவரில் இருக்குது. இமேஜ் வந்து வரவே இல்லை. ஒரு சைடு டோட்டலி ப்ரெஷர் ஃபால்ட். ப்ரெஷர் வந்து அன்னிவன் அப்ளை ஆகிடுது. செட்டிங் என்னென்னா கீழே ஸ்ப்ரெட் மேலே டைட்டிங் வந்துட்டு இந்த நட்டு வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ரெண்டே வச்சுன்னா ஒரு 50 to 20 mm வரைக்கும் கிளியரன்ஸ் இருக்கும். இப்போ தான் பிரிண்டிங் நல்லா ஆகும். அதாவது கரெக்டான ப்ரெஷர் வந்து பிளாங்கெட்டுக்கு அப்ளை ஆகும். மாசத்துக்கு இந்த ப்ரெஷர் ரொம்ப லோவாக கொடுத்துருக்காங்க. கீழே ஓவராக ரைஸ் பண்ணிட்டாங்க. லெஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை கொடுக்கும்போது இந்த இடம் சாலிட் டீட் வரணும். சாலிட் டீட் வந்தால் தான் இமேஜ் வரும். இந்த மாதிரி இமேஜில் வந்து இமேஜ் கரெக்டாக வராது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே சேம் கம்ப்ளைண்ட். ஜஸ்ட்டு ப்ரெஷர் கொஞ்சம் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ரெஷர் ரைஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அப்படியே வச்சுருக்காங்க போல இருக்குது. எல்லாம் ஜாமிங்கில் இருக்குங்க. இப்போ தான் லூஸ் ஆகிடுது. இந்த ப்ரெஷர் லெஸ் பண்ண பாருங்க. இந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். இந்த டிப்ஸு உங்களுக்கு வரணும். இருந்தாலும் இமேஜ் கரெக்டாக வரும். இல்லைன்னா சரியாக வராது. அட் சேம் டைம் இங்கேயும் ப்ரெஷர் கொஞ்சம் ரைஸ் பண்ண வேண்டியது. 50 to 20 mm கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷ் கூட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து கரெக்டான ப்ரெஷர் கிடைக்கும். புது மிஷினாக தான் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். பழைய மிஷின்றதால உங்களுக்கு கரெக்டான ப்ரெஷர் இங்கே அப்ளிகேஷன் ஆகாது. பெட்டராக